SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். சுற்றிவளைத்த சிஐடி ஒரு குழுவில் 5 அதிர்ச்சி ஆதாரம். மனித உரிமைகள் பேரவையில் கூட்டத்தொடர் அனுர அரசு வெளியிட்டுள்ள திடீர் தகவல். தமிழர் பகுதியில் சோகம், ஒரே நாளில் 4 சிறுவர்கள் பரிதாப மரணம். தமிழ் மக்களின் 600 ஏக்கர் பூர்வீக நிலங்கள் பறிபோகும் அபாய நிலை. பழிவாங்குவது மட்டுமே ஒரே நோக்கம். கேள்விக்குறியான சீன ஜனாதிபதியின் பதவி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். விசேட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கருணாவின் முக்கிய சகாக்களில் ஒருவரான இனிய பாரதி நேற்று கைது செய்யப்பட்டார். அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் முனைக்காட்டு பகுதியில் வைத்து விசேட குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவரை கைது செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இனிய பாரதியின் கைதுக்கான காரணம் தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருவதுடன் கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருகின்றன. விடுதலை புலிகள் காலப்பகுதியில் அரசுக்கு விசுவாசமாக இருப்பதற்காகவே பெரிதும் பேசப்படாத பிள்ளையான் இனி பாரதி போன்றவர்கள் முக்கியஸ்தர்களாக்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறான பின்னணியில் தான் இவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். இனிய பாரதியின் கைதுக்கு பிரதான காரணம் காரைதீவில் இடம்பெற்ற 5 கொலை என்று தகவல்கள் கூறுகின்றன. காரைதீவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 கொலை செய்யப்பட்டு வீட்டின் கீழ்த்தளத்தில் புதைக்கப்பட்ட விவகாரத்தில் அரசு சாட்சியாக மாறிய ஒருவர் வழங்கிய வாக்குமூலமே இனிய பாரதியின் கைதுக்கு காரணம் என்று தெரிய வந்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் செப்டம்பர் மீளாய்வு கூட்டத்தொடர் இலங்கைக்கு பாதிப்பாக அமையாது என்று அனுர அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் 23ஆம் தேதி தொடக்கம் 26ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் பல்வேறு சந்திப்புகளையும் விஜயங்களையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் மேற்கொண்டிருந்தார். இதன்போது அரசு தரப்பினருடன் சந்திப்புகளில் இஸ்ரேல் ஈரான் மோதல் உட்பட இலங்கையின் பொறுப்பு கூறல் போன்ற விடயங்கள் குறித்து அவர் கலந்துரையாடியிருந்தார். இதுகுறித்து அனுர அரசின் முக்கியஸ்தர்கள் ஒருவர் கொழும்பு ஊடகம் ஒன்றில் குறிப்பிடுகையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள பன்னாடுகளின் மனித உரிமைகள் தொடர்பான மீளாய்வு கூட்டத்தொடரின் போது இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. பிரித்தானியா மற்றும் கனடா உள்ளிட்ட சில நாடுகள் இந்த தீர்மானத்தில் மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்க உள்ளன. இருப்பினும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டக் இலங்கைக்கு விஜயம் செய்து நேரடியான நிலைமைகளை ஆராய்ந்து சென்றுள்ளார். அவர் வழங்கிய உத்தரவாதத்தின் பிரகாரம் செப்டம்பரில் இடம்பெறவுள்ள மனித உரிமைகள் மீளாய்வு கூட்டத்தொடர் இலங்கைக்கு சாதகமாகவே அமையும். ஏனெனில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பிரதிநிதிகள் இலங்கைக்கு விஜயங்களின் போது இதற்கு முன்னர் இருந்த அரசுகளைப் போன்று அல்லாது தற்போதைய அரசு செயற்பட்டிருந்தது. எமது விஜயத்தின் நோக்கங்களை சவாலுக்குட்படுத்தும் வகையில் செயற்கையாக எதனையும் செய்யவில்லை என்பதனையும் ஆணையாளரின் நிலைப்பாடாக இருந்தது. அரசியல் தலைவருடான சந்திப்புகளில் மாத்திரமே ஒருங்கிணைப்பு ரீதியான அரசு பங்கேற்று வந்தது. ஏனைய சந்திப்புகள் மற்றும் விஜயங்களில் அரசு தலையிட்டிருக்கவில்லை. எனவே இலங்கையில் தற்போதைய அரசு நேர்மையாக செயற்பட்டது என்பதையும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கூறி சென்றுள்ளார். மட்டக்களப்பு வாகரை பளிச்சங்கேணி வாவியில் நீராடச் சென்ற 3 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு வாகரை பகுதியில் மீன்பிடிக்க சென்று வந்த குடும்பம் ஒன்றில் 3 பிள்ளைகளை இவ்வாறு நீரில் மூழ்கி உயர்ந்துள்ளார்கள். வாகரை கரவாச்சேனை பகுதியில் மீன்பிடிக்க சென்று நிரம்பிய நிலையில் குளத்தில் மூழ்கி உயர்ந்துள்ளார்கள். குளத்தில் ஆழமான பகுதியில் மூழ்கிய நிலையிலேயே சிறுவர்கள் உயர்ந்ததாக அப்பகுதி தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயர்ந்த மூவரும் 10 மற்றும் 11 வயதுடைய என்று போலீசார் தெரிவித்ததோடு 3 சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சம்பவம் தொடர்பாக வாகரை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி GPS சில்வா தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. மகாவலி குடியேற்ற திட்டத்தின் மூலம் வவுனியா வடக்கில் புதிதாக தமிழ் மக்களின் பூர்வீக நிலங்கள் 600 ஏக்கர் பதிப்போகும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தெரிவித்துள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வவுனியா மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களான வவுனியா வடக்கு பிரதேச சபை உபதவிசாளர் சஞ்சுதன், வவுனியா மாநகர சபை உறுப்பினர் தர்மா, வவுனியா வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் மற்றும் பிரதீபன் உள்ளடங்கிய கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் ஆகியோர் குறித்த நிலங்களுக்கு சென்று பார்வையிட்ட பின்னரே இவ்வாறு தெரிவித்துள்ளனர். வவுனியா வடக்கில் தமிழ் மக்களின் எல்லை கிராமங்களில் ஒன்றான வெடிவெத்துக்கல்லு, திசவைக்குளம் மற்றும் அதற்கு கீழான 600 ஏக்கருக்கு மேலான வயல் காணிகள் சிங்கள மக்களால் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு வகையான காணி ஆவணங்கும் இல்லாமல் குறித்த காணிகள் எல்லையோர சிங்கள மக்களினால் சத்தமில்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த ஆக்கிரமிப்பு மிக வேகமாக வெடிவச்ச கல்லு சந்தி வரை நகர்ந்து கொண்டு வருகிறது. குறித்த காணிகளை மகாவலி திட்டத்தின் கீழ் உள்வாங்கும் நோக்கோடு வனவள திணைக்களம் மற்றும் இராணுவத்தின் ஆதரவோடு காடுகள் அளிக்கப்பட்டு குறித்த நிலப்பகுதிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு வருகின்றன. குறித்த நிலமானது தமிழ் மக்கள் யுத்தத்துக்கு முன்னர் விவசாயம் செய்த நிலங்களாகும்.
அவ்நிலங்களின் உரிமையாளர்கள் கடந்த 2020 ஆண்டு குறித்த காணிகளை துப்புரவு செய்தபோது வரவள திணைக்களம் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. அதன் பின்னர் நீதிமன்றத்தினால் 2022 ஆண்டு குறித்த காணி உரிமையாளர்கள் நிரபராதிகள் என வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின்னரும் காணிகளை துப்புரவு செய்ய பாதுகாப்பு படைப்பினரும் வனவள திணைக்களமும் அனுமதி வழங்காது தடையை ஏற்படுத்தி வந்திருந்தார்கள். தற்போது குறித்த இடங்கள் உள்ளடங்களாக 600 ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் காடுகள் அளிக்கப்பட்டு பெரும்பான்மை சிங்கள மக்களால் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது. மக்களுக்கு நன்மை செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஒரே திட்டம் பழிவாங்கல் மட்டுமே என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். அண்மையில் கொழும்பு டாலி வீதியில் உள்ள இலங்கை சுதந்திர கட்சி தலைமைக்கு கேட்பர் கூடத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சனிக்கிழமை நிலவரப்படி கட்சி முறையாக பதிவு செய்யப்பட்டதை குறிக்கும் ஆவணங்களையும் கூட்டாட்சி தேர்தல் ஆணையம் வெளியிடவில்லை. அத்தோடு அரசு ஊழியர்களை கைது செய்து சிறையில் அடைத்து இடமாற்றம் செய்து ஊடக நிகழ்ச்சிகளை நடத்துவதை தவிர இன்று அவர்கள் முக்கியமான எதையும் செய்வதாக தெரியவில்லை என்று மஹிந்த அமரவீர குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது அளித்த இந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்றும் அதிக அளவில் குறைக்கப்படும் என்றும் அவர்கள் கூறிய மின்சாரம் மற்றும் எரிபொருள் விலைகள் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். உலகச் செய்திகள். சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் கடந்த 13 ஆண்டுகளாக அந்நாட்டை வழிநடத்தி வருகின்ற நிலையில் அவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்குள் தனது அதிகாரங்களை பிறரிடம் பகிர்ந்து கொடுக்க தொடங்கியிருப்பது அவர் விரைவில் ஓய்வு பெறப் போகிறார் என்ற சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஜூன் 30 சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் அதிகார பரவலுக்காக முதல் படியாக பார்க்கப்படுகிறது. மாவோவுக்கு பிறகு மிகுந்த அதிகாரம் பெற்ற தலைவராக அறியப்படுவது ஜி ஜின்பிங் தற்போது அதிகாரங்களை பிறருடன் பகிர்ந்து கொடுக்கும் முயற்சியில் இருக்கின்றார் என்பது செய்தி வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இந்நிலையில் சீனா தற்போது ஆசியாவின் மிகப்பெரிய மற்றும் புத்திசாலித்தனமான நாடாக கருதப்படுவதுடன் மேற்கு நாடுகளுக்கு இணையாக ஆசியாவின் வளர்ச்சியை அதிகார பிரிக்கிக் கூட்டமைப்பின் மூலம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதேவேளை சீனாவுடன் வர்த்தக உறவில் இருக்கும் நாடுகளுக்கு ஒரே நேரத்தில் வளர்ச்சி பாதையில் செல்வதோடு டொலரின் ஆதிக்கத்தை குறைக்கும் நோக்கத்திலும் பிரிக்ஸ் கரன்சி உருவாக்குவதிலும் சீனா முன்னிலை வகிக்கின்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றி வளைத்த சிஐடி ஒரு குழுவில் 5 அதிர்ச்சி ஆதாரம். மனித உரிமைகள் பேரவையில் கூட்டத்தொடர் அனுர அரசு வெளியிட்டுள்ள திடீர் தகவல். தமிழர் பகுதியில் சோகம், ஒரே நாளில் 4 சிறுவர்கள் பரிதாப மரணம். தமிழ் மக்களின் 600 ஏக்கர் பூர்வீக நிலங்கள் பறிபோகும் அபாய நிலை. பழிவாங்குவது மட்டுமே ஒரே நோக்கம். கேள்விக்குறியான சீன ஜனாதிபதியின் பதவி.